நம்ம எல்லாருக்குமே தெரியும் வணங்கான் படம் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து கலவையான விமர்சனங்களை பெற்று இந்த படம் வெற்றி படம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்குது. இப்போ நமக்கே தெரியும் இந்த படத்தோட முதல்ல நடிக்க வேண்டியது நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தான். அவருக்கும் பாலாவுக்கும் ஒத்து வரல, அதால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. அருண் விஜய் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு ஆரம்பத்தில் பேசப்பட்டாலும் கூட வணங்கான் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பாலா 50 ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவும் சரி சூர்யாவும் சரி ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிளியர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடோ இல்லை மோதலோ ஏற்பட்டெல்லாம் சூர்யா இந்த படத்துல விலகலை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணும் போதே வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடு பப்ளிக் ஏரியாவில் சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வெளியேறிட்டார். நான் வந்து அருண் விஜய் வச்சு எடுத்தேன் அப்படின்னு பாலாவும் ப்ரமோஷன் இன்டர்வியூலெல்லாம் சொல்லியிருந்தார். கரெக்டாக அந்த பாலா 25ல் பாலா சூர்யா பற்றி நல்ல விதமாக பேசுனதாகட்டும், சூர்யா பாலாவுக்கு நன்றி கடன் பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து நெகிழ்ச்சியாக பேசுனதாகட்டும், எல்லாமே அது உண்மைதான் அப்படின்னு நம்பினாங்க. எது பேசுனதால உண்மைதான். பட் வந்து வணங்கானில் எந்த பிரச்சனையும் கிடையாது, பப்ளிக்கில் வந்து சூர்யா வச்சு ஹேண்டில் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை அப்படிலாம் சொன்ன பார்த்தீங்களா, அது இல்லை அப்படின்னு அந்த மேடையிலேயே இன்னொரு நடிகரும் இயக்குனரும் சொல்லிட்டாங்க. ரெண்டுமே ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை, நம்ம சமுத்திரகனி அந்த மேடையில் என்ன பேசினார் அப்படின்னா, பாலா அண்ணன் ஆஃபீஸ்க்கு நான் எப்பவுமே போவேன், ஒரு நல்ல மூடில் இருந்தால் பேசுவார், இல்லைன்னா சரி கிளம்படா அப்படின்றவார். அது மாதிரி 2 டைம் போயிருக்கேன். ஆனால் இந்த வணங்கான் படம் வந்து ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் போகும்போது அண்ணனை வந்து என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளவு ரொம்பவே இன்னும் தளர்ந்து போயிட்டார். ரொம்ப அவர் மூஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நொந்துட்டார். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கண் கலங்க ஆரம்பித்தேன். அப்போது அண்ணன் என்னை பார்த்து சொன்னார், நம்ம மேலே தான்டா தப்பு, நாம் வந்து டேட்டு கரெக்டாக வாங்கணும், நம்ம பிச்சு கேட்டால் அப்புறம் போக தானே செய்வாங்க, சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையாலுமே கண்ணு தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போது பாலா என்ன சொன்னார், சூர்யா வந்து பப்ளிக்கில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு எடுக்க முடியல அப்படின்னு தான் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஆனால் அதே மேடையில் வந்து சமுத்திரகனி பாலா என்ன சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி டேட்டு வந்து நினச்ச டைம்லாம் கேட்டோம், அதனால தான் வந்து சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சமுத்திரகனி சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் உண்மை அப்படிங்கிறத வந்து பாலாவும் சூர்யாவும் சொல்லலை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு, ஒருவேளை பாலாவும் சூர்யாவும் அப்படி நெகிழ்ச்சியாக பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் சமுத்திரகனி இந்த விஷயத்தை மேடையில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதை அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்லடா, 2 பேரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு இந்த விஷயத்தை பேசுனது தான் ஒரு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது.